பயங்கரமாக இருக்குது ப்ரோ படம். ஹைலைட்டாக யோகி பாபு காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுரு. மிச்சப்படி ஸ்லோவாக இல்லாமல் லேகே இல்லை ப்ரோ. படம் பயங்கரமாக போயிட்டு இருந்துரு. பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சூப்பராக இருந்துரு. காமெடி ஆக்ஷன் நல்லா இருந்துரு ப்ரோ. நல்லா எப்படி லேகே அடிக்காமல் போரே அடிக்கலை. நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருந்துரு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமாக நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. யோகி பாபு காமெடி சொல்லவே தேவையில்ல. பயங்கரமாக இருந்தது. லேடி கேட்டம்மா அந்த சீனே பீக் ஆயிடுச்சு. ஹைலைட்டாக இருந்தது. ஃபைட் சீன் நல்லா இருக்குது ப்ரோ. நான் ஒரு 7. படம் சூப்பராக தான் இருந்தது. பொதுவாக சொல்லலாம் படம் பயங்கரமாக இருந்துச்சு. லுக்கா அவர் எப்பவுமே கேஷுவலாக நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. யோகி பாபு சார் டைலாக்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. காமெடியாக சரி எல்லாமே. அவர் ட்ரெஸ் மட்டும் ஒன்று போட்டிருந்தாரு. அது பயங்கரமாக இருந்தது. லேடி அது ஒன்றுமே எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரோட காமெடி எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எப்படி இந்த எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் என்ன நடக்கும்ன்ற ஒரு பரபரப்பே ஒரு படத்தை சூப்பராக கொண்டு போயிருந்தது. எதுவுமே போர் அடிக்கல. படம் பயங்கரமாக பரபரப்பாக தான் போச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். பாட்டு எல்லா பாட்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா மியூசிக் அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் 10 of 10 கொடுப்பேன். சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது. எல்லாமே யூனிக்காக இல்லை. எப்போவும் எப்படி எடுப்பாங்க. ஸோ என்ன எடுப்பாங்களோ அதை விட 1+1+1 அதிகமாக தான் இருக்கே தவிர எங்கேயும் வந்து குறைஞ்சலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் வச்சு வர படங்கள் அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஒரு மாதிரி ஃபுல்லாகவே ரொம்ப ஆமாம். இதில் இந்த மூவிலையும் வந்து சாங்ஸ் அவ்வளோ கிடையாது. ஒரே ஒரு சாங்கு ஹீரோயினோட எடுத்திருக்காங்க. பட் சாங்ஸ் இல்லைன்றது வந்து தெரியல. ஏன்னா அது தெரியாத அளவுக்கு ஐயோ சாங் இல்லையா அது கொடுக்கல. ஏன்னா வந்து சாங் இல்லாமல் இருந்ததே ஒரு மாதிரி லேக் இல்லாமல் த்ரோ அவுட்டாக அப்படியே ஹரியாக போயிட்டதுனால நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சு? ஒரே மாதிரி தான் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வந்து இப்படி இல்லை. இப்படியே தான் இருக்குது. ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அவ்வளோதான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிரேக் இருக்கா, பிரேக் ஓகே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து பார்க்கணும்னா பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் என் ஃபேமிலியோட வந்து பார்ப்பேன். இதான் நல்லா நினச்சேன். ஆனால் இந்த ஃபைட் சீன் பார்க்காது பேங்க் கொலை இதென்ன காமெடியான நல்லா இருந்துச்சு. வேலை இந்த படமே 10 படம் நல்லா இருக்குது ப்ரோ. யோகி பாபு கூட நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்ல ஒரு ஃபன்னாக எடுத்து இவருக்கு புதுசாக இருக்குது. ஒரு பணத்தை திருடுற மேலே இவர் எப்பவுமே விஜய் சேதுபதி சார் வந்து லவ் இந்தமாரி சென்டிமெண்ட் ஃபேமிலி இந்தமாரி போயின்னு இருக்க டைமில் இது வந்து புதுசாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி சொல்ல ஒரு பணத்தை திருந்த இவர் மேலே தப்பு இவர் மேலே முழுக்க அதை திருட்டு அக்யூஸ்ட் வந்து கேட்கும் போது இவர் அந்த இடத்துல கொடுத்துட்டு இவர் தப்பிச்சு செட்டில் ஆகிட்டார். புதுசாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், திரும்பி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபன் யோகி பாபு இருக்கனால படம் நல்லா ஃபன்னாக போகுது. அவர் இல்லைன்னா படம் வேஸ்ட். லவ் அந்த அளவுக்குலாம் கொடுக்கல. ஒரு சென்டிமெண்ட்லாம் இல்லை. நல்லா இருக்குது படம். வந்து பார்க்கலாம். லவ் வந்து ஓரளவுக்கு தான். சாங் வந்து ஒன்றே ஒன்றா இருக்குது. ஆனால் படம் ஃபைட்லாம் வேறு மாரி. இவர் போட்ட சண்டைலாம் ஒன்று அந்த மாரி நல்லா. படம் ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதிர்பார்க்கல இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இருக்குது. நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜேர்னியில் பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த லவ் சீன்ஸும் நல்லாயிருக்கு. க்யூட்டாக பண்ணியிருக்காங்க 2 பேருமே. ரொம்ப போர் அடிக்காமல் அருவருப்பாக இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே நல்லாயிருக்கு. லைவாக இருக்குது மியூசிக். என்னங்க 10க்கு 10 நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ. லாஸ்ட்டில் அந்த வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது அவர் புது ரோல்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சூப்பராக இருந்தது. கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போவோம். லாஸ்ட்டில் அது நல்லா முடிச்சிருந்தாங்க கரெக்டாக. காமெடி வந்து அவர் எப்போவுமே பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சீன்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. 10க்கு 10 தரலாம் ப்ரோ.